ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பருப்புலாம் வச்சு சட்னிங்க. வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே லைட்டாக வதக்கி விடுங்க. துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வறுபடட்டும். வதக்கி விட்டுட்டு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இது நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. அதையும் சேர்த்து வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக வறுத்துக்குங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாங்க, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வறுபடட்டும். சின்ன வெங்காயம், புளி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. மெயினாக இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. புளி கொஞ்சமாக சின்னதாக கோழி குண்டு அளவு. தக்காளி பழம் 1. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதோடய சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் போதுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த பருப்பு மட்டும் வெந்தாலுமே போதும். ஆற வச்சு மிக்ஸி கப்பில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு. தாளிப்பு நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்குங்க. நல்லா ருசியான பருப்பு சட்னி ரெடிங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.